அதில் இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி பிரசங்கம் விசனம் படாதீர்கள். எல்லாம் இந்த பாருங்கள் டிஸ்பிளேல விசனம் கடை என்னமாக்கிதே கடலை பேசுகிற கொள்ளாது. விசனம் பைபிளில் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது. வேதத்தை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே தொட்டது, என் சிந்தனைக்குள்ளே அது பாய்ந்தது. அப்பொழுது இந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஏன் இந்த பைபிளில் இந்த வார்த்தை வருகிறது, இந்த வார்த்தை எங்கெல்லாம் எழுதப்பட்டுகிறது, எதுக்காக இந்த வார்த்தை பயன்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சில பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் அவர் வசனப்பட்டிருக்கிறார்கள். நம்ம கூட நேரங்களில் வசனப்படுறோம். ஏதாவது நம்ம துக்கமான காரியங்கள், நமக்கு ஆபத்தான காரியங்கள், அப்படி யாராவது ஏதாவது தாங்க முடியாத காரியங்கள் சொல்லும் பொழுது நாம் அநேக நேரங்களில் வசனப்படுகிறோம். அதில் அந்த வசனப்படுறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ தொற்காவில் இங்கே பார்க்கும் இந்த வசனம் பொருள் பார்க்கும் பொழுது வாசிங்களா, துக்கம், கவலை, மனம் உடையுதல். நல்ல மனசை ஒரு சட்டி எப்படி உடைக்கிறது, நல்ல பால் தயிர் சட்டியை பல காலத்தில் தயிரிச்சிருக்கோம், அது உடைச்சா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இல்லை கண்ணாடியில் நல்ல அழகான பாத்திரத்தில் ஏதாவது இருக்கும் பொழுது அது உடைச்சி எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம மனம் உடைதல். அது விடாமுயற்சியை தடுத்தல். ஏதாவது ஒரு செய்யும் பொழுது அதை குறை சொல்லியே மனம் உடைச்சிருவாங்க, விசனப்பட வைப்பாங்க. நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை, நீ இப்படி செஞ்சே உருப்படலாமல் போயிட்ட, நீ இப்போ போன டைம் இது பண்ண இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது மூலியமாக என்ன பண்ணுவாங்களா, விடாமுயற்சி என்ன பண்ணுறது, தடுக்கிறது. இது தான் என்ன சொல்லப்படுதுனாக்கா, என்ன சொல்கிறதுன்னா சொல்லுங்கள், சொல்கிறது விசனப்படுறது. என்ன சொல்கிறதுங்க, விசனப்படுறது. பைபிளை வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கலாமா, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டை தாண்டி இருக்குதா, புதிய ஏற்பாட்டுக்குள்ளதான் தெரில பாருங்கள். பைபிளில் நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை, பைபிள் நிறைய பேர் பைபிளை தேடக்கூடாது, எடுத்தோன்னா டக்குன்னு எடுக்கணும். பாரு சிந்து எடுத்து வச்சு பாருங்கள் பைபிளை. நான் அங்கேருந்து பார்க்குறேன் யார் யார் பைபிள் எப்படியே தடுறீங்க அப்படின்னு. மீகானவுடனே சங்கீதனா ஒன்று எடுத்துறீங்க, எல்லாம் சங்கீதனா சூப்பர், எல்லாம் சங்கீதம் நல்லா தெரியும். ஆனால் மீகா இந்த பழைய கடைசி புஸ்தகம் வரும்பொழுது ரொம்ப தேடுவீங்க. நான் இங்கேருந்து உங்களெல்லாம் பார்க்குறேன், அதுதான் சொல்கிறேன். அப்படி இருக்காதீங்க. ஆமேன். சோத்ரவாசிமா, என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன், நான் உனக்கு என்ன செய்தேன். கர்த்தர் கேட்கிறாரு, நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன், எனக்கு எதிரே உத்தரவு சொல். ஆண்டவர் கேட்கிறாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து, என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன். நான் ஒரு துரோகமும் பண்ணலையே, ஒரு கஷ்டமும் கொடுக்கலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, நன்மை தானே செஞ்சேன் சொல்றார் ஆண்டவர். உன்னை விசனப்படுத்தினேன்னு என்று சொல்லு. உன்னை விசனப்படுத்தினானா, விசனப்படுத்தலையே உன்னை. ஒரு மனுஷன் கேட்டா ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க, என்னை இவனெல்லாம் விசனப்படுத்தினாங்கன்னு. கல்யாணம் ஆகும், புதுசு கல்யாணம், நல்லா அன்பு செலுத்துவாங்க. 10 வருஷம் கழிச்சு கேட்டாக்கா நிறைய குறை சொல்லுவாங்க. என்னை இப்படிலாம் அடித்தார், இப்படிலாம் துன்பப்படுத்தினார், இப்படிலாம் ஏமாத்தினார், இப்படிலாம் பொய் சொன்னார், முன்ன சொன்னார், இப்போ செய்கிறதே இல்லை, கொஞ்ச நாள் செஞ்சார், அது அப்புறம் விட்டுட்டாரு, நிறைய சொல்லுவாங்க விசன காரியங்கள். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, சவால் விடுறாரு, என் ஜனமே சொல்லு, நான் எங்கேயாவது உன்னை வசனப்படுத்தினா சொல்லு. ஆண்டவர் கேட்குறாரு. யார் பார்த்து கேட்குறாரு? நம்மளாம் கேட்க முடியாதுங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாக்கா அவங்க பயத்தில் சொல்ல மாட்டாங்க, எங்கே திரும்ப அடிச்சிடுவாரோ, ஏதாவது இது பண்ணிடுவாரோன்னு. நம்மளாம் கேட்கறதுக்கு அந்த பயம், சில இந்த வார்த்தைகளை. ஆண்டவர் கேட்குறாரு, என் ஜனமே, வாசிக்கலாம் எல்லாரும் வாசிக்கலாமா, என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்து, நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன். நம்முடைய ஆண்டவர் விசனப்படுத்துகிற தெய்வம் அல்ல. எல்லாம் உற்சாகமா சத்தமா தட்டுங்களா, தட்டுற எல்லாம். ஹல்லேலூயா.
விசனப்படுத்துகிற தெய்வம் அல்ல. அவரை கேட்கிறாரு, நான் உன்னை விசனப்படுத்தினா சொல்லு எனக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மறுபடியும் ஒரு டே வெள்ள கைத்தட்டல உற்சாகமா. நான் உன்னை விசனப்படுத்தினா கீழே வாசிக்கலாம். நான் உன்னை பாத்தீங்களா, எங்க இருந்து? பயங்கரமான குழி, வேதனை, எகிப்து, அடிமை, உணவு இல்ல, வேலை இல்ல, வீடு இல்ல, சொத்துக்கள் பத்துக்கள் இல்ல, சம்பளம் இல்ல, கடைசிதான் கேட்டு வாங்கினாங்க, ஒன்றுமே இல்ல. அந்த எகிப்து தேசத்திலிருந்து வாசிமா வர பண்ணி அடிமைத்தன வீடாம். அடிமைத்தன எதுவுமே கொடுக்க, ஜெயிலு, அடிமைத்தன வீடு இருந்து உன்னை கை தட்டலாமா? மீட்டு கொண்டு ஓராபாலா ஷாராபா மீட்டு கொண்டு வாசிமா. ஆரோன் உனக்கு முன்பாக இவங்க 3 பேர் அனுப்பி வச்சானே உங்களை காப்பாத்துறதுக்காக. உங்களை நான் மீட்டு கொண்டானே, உங்க அடிமை நான் மாத்தினானே, உங்க விசனத்தை நான் மாத்தினானே, உங்க பெருமூச்சை நான் மாத்தினானே. பெருமூச்சா யாத்திரை புத்தகத்துல அவங்க பெருமூச்சு விட்டாங்களாம். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தாக்கா அவங்க பெருமூச்சு விட்டாங்களாம். கடைசி வசனம் சொல்லுகிறது, அவங்க தாங்க முடியலையா, அவங்க கூக்கரல், இஸ்ரவேல் மக்களோட கூக்கரல் என்ன பண்ணலையா, தாங்க முடியலையா. வசனம் எடுத்து வாசிக்க பாருங்கம்மா. யாத்திராகம் 3 கடைசி வசனம் பாருங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் 2:24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பாத்தீங்களா, பெருமூச்சு விட்டு இருந்தாங்களாம். தேவன் கேட்டாராம். தேவன் அவர்கள் பெருமூச்சையை கேட்டு பாத்தீங்களா, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நினைவு கூர்ந்தார். பெருமூச்சுட்டாங்களாம். நம்மளாம் அப்படி நல்லா வாழ்றோம். அவளுக்கு அழகான ஆண்டவர் வீடு வாசல் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்களேன் ஏதாவது ஒண்ணு. ஆண்டவருக்கு ஆண்டவர் பெருமூச்சு கேட்டாரு, அவங்களை விடுதலை பண்ணார். அத சொல்லுகிறது மீகால வாசிக்கிறோம். மீகா புஸ்தகத்துல வாசிங்க. என் ஜனமே என் ஜனமே என்ன செய்தேன், எதனால் விசனப்படுத்தினேன்? எகிப்து தேசத்தின் பெருமூச்சை கேட்டு அடிமைத்தல இருந்து உன்னை விடுதலை பண்ணினேனே. நான் உன்னை என்ன கஷ்டம் கொடுத்தேன்? இப்படி சொல்லலாம், நான் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ஆண்டு கேட்கிறாருங்க. நான் உன்னை என்ன கவலைப்படுத்தினேன், துக்கப்படுத்தினேன்? என்ன சொல்றது அந்த டெஃபினேஷன் பார்த்துமே. விசனத்து பொருள் என்ன? துக்கம், கவலை, மனமுடைதல். இதெல்லாம் என்ன பண்ணனா? அவன் ஒண்ணுமே பண்ணலையே. நம்ம ஆண்டவர் போல நல்லவர் யாரும் இல்லைங்க. கரங்களை தட்டி ரேபாலா ஷராரா ஹல்லேலூயா. அத பாரு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், நல்லவர். அவரை போல யாரும் இல்லை. நான் ஜென்ஜருமே நான் உன்னை எதில் கவலைப்படுத்தினேன், எது கஷ்டம் கொடுத்தேன்? ஆனா நீ எப்படி இருக்கிற? இந்த வசனம் வாசிக்கும் போது 8ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் இல்லை உங்ககிட்ட, நியாயம் செய்து இரக்கத்தை காட்டணும், இரக்கத்தை அன்பு காட்டணும். அன்பு இல்ல, நியாயமும் இல்ல, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல்
வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்னத்தை கேட்கிறாரு உங்ககிட்ட? தாழ்மையா வா, தாழ்மையா இரு. வேற என்னத்தை கேட்கிறாரு அவரு? என்ன சொல்றாரு பைபிள்ல? என்ன சொல்றது? அநியாயத்தை வாசிங்க. நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகி. அநியாயம் செய்யாத. இது இல்லையே உங்ககிட்ட? நான் உனக்கு உதவி பண்ணேன், அடிமையில காப்பாத்தினேன், உனக்கு எல்லாம் செஞ்சேன், ஆனா இது உன்கிட்ட இல்லையே. அவங்க என்ன துரோகம் பண்ண ஆண்ட கேட்கிறாரு. என் ஜனமே, உன்கிட்ட நியாயம் இல்லை, இரக்கம் இல்லை, மனசாட்சி இல்லை, தாழ்மை இல்லை. நல்ல வீடு கட்டிட்ட, கையில சம்பளம், பெருமை வந்துருச்சு, மனுஷங்களை மதிக்க தெரியாம போயிட்டோம், சுகம் இருக்குது உடம்புல, வியாதிக்காரனை பார்த்தா கேவலப்படுத்துறோம். ஆண்டு கேட்கிறாரு, தாழ்மை இல்லையே, தாழ்மை விட்டுட்டியே, நீதியை விட்டுட்டியே, இரக்கத்தை விட்டுட்டியே, நமக்கு என்ன செஞ்ச? என் முன்னாடி நீ தாழ்மையா இல்லையே. மூணாவசனம் வாசிங்க. மூணாவசனம். என் ஜனமே, என்ன செஞ்ச? உன்ட தாழ்மை இல்ல, நியாயம் இல்ல, இரக்கம் இல்ல. வாசிமா. எதனால உன்னை ஆனா என்னை விசனப்படுத்துறியே? நீ ஆண்டு கேட்கிறாரு, விசனப்படுத்துக்கிறியே. பைபிள் ஆண்டு சொல்றாரு, உபாகம் புஸ்தகம் 5:9 10 வாசிங்க. உபாகம் தர்மோபதேச காண்டவமா 15ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அப்புறம் 9 வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10 வாசிங்க. உன் சகோதரனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் பொழுது விசனத பிரசங்க தலைப்பு. உன் இருதயம் விசனப்படாத கூடாது. கொடுக்கறதில்ல. உன் சகோதரனுக்கு ஏதாவது உதவி செய்யும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள விசனம் வரக்கூடாது. ஐயோ இவ்வளவு காசு போகுது, இவ்வளவு செய்யறனே, இதெல்லாம் நான் பார்க்கிறேனே. உன் சகோதரனுக்கு, உன் குடும்பத்துக்கு, ஏன்னா அவன் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பட நிக்கணும், நீ உதவி பண்ணணும். அவங்களுக்கு தெரியல. அப்போ நீ சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது அவங்க திட்டுனா அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? பைபிள் சொல்லுது, வாசிமா. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அடுத்து வாசிங்க. அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படக்கூடாது. அடுத்து வாசிமா. அது நிமித்தமாக உன்னுடைய எல்லா கிரிகளிலும் காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அப்படி நீ என்ன பண்ணவா? மனசு என்ன சொல்ற? விசனப்படாம கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கொடுக்கறது சொல்றாரு பாருங்க, விசனப்படாதே. கொடுக்கும் போது விசனம் வரும், வேலை கூட செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா ஏதாவது கொடுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப விசனம் வந்துடும். எப்போதாலும் எங்கள் பிரதர்ஸ் காசு கேட்குறாங்க, என் தங்கச்சி காசு கேட்குறா, எங்கள் அண்ணன் காசு கேட்குறாங்க, எங்கள் அம்மா காசு கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் இவங்க தொல்லை பண்ணிக்கிறாங்க காசில். உங்கள்கிட்ட இருக்கிறது கேட்குறாங்க, அவங்ககிட்ட இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை உயர்த்தி வச்சிருக்காரு. நீ ஏன் வசனம் பண்ணணும்? சொல்லமா. ஆண்டவர் உயர்த்தி, அவங்க கேட்குற அளவுக்கு உன்னை உயர்த்திக்காரு ஆண்டவர். ஏன் வசனம் பண்ணணும்? பைபிள் தான் சொல்லுது, வசனப்படாத, கொடு, நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் கடைசி சொல்லுற. கடைசியில் வாசிமா. கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் கையிட்டு செய்யும் எல்லாம் உன்னை, நீ கொடுக்கறதால நீ தரித்திரமாக மாட்டேன். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படலாம்? நம்ம கொடுக்க விட்டுட்டோம். ஒரு துணி கொடுக்க விட்டோம், சாப்பாடு கொடுக்க விட்டுட்டோம், வேலை வாங்க கொடுக்கறது விட்டுட்டோம், ஒரு இடம் கொடுக்கறது விட்டுட்டோம், பாக்கத்தை கொடுக்கறது விட்டுறோம். முன்னாடி வாசிமா. 9 வாசிமா. விடுதலை வருஷமா 9. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் சொல்லி கொண்டு ஏழை சகோதரனுக்கு, ஏழை நீ பணக்காரனா இருக்கிற, உன்னுடைய ஏழை சகோதரனுக்கு மறுக்காத. சம்பளம் வரும் பொழுது முகத்தை காட்டாத, போனஸ் வரும் பொழுது அவனுக்கு வரல போனஸ், முகத்தை காட்டாத, மறைச்சிக்காத, வீடை சாத்திராத, கீழே குடிஞ்சு போயிடுறத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகாத. அவன் ஏழை சகோதரன். சொல்ல, என்ன சகோதரன்? ஏழை சகோதரன். கீழே வாசிக்குமா.
வன்கண் வைக்காதபடிக்கு, அவன் உன்னை குறித்து ஆ. கர்த்தரை நோக்கி அபாயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ பணக்காரன் இருக்கிற, உன்னை உயர்த்துகிறார் ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உன் சகோதரன் ஏழியா இருக்கும் பொழுது வன்கண் பண்ணாத. அடுத்த லைன் சொல்கிறது 10 வாசிமா, அவனுக்கு எப்படி கொடு? தாராளமாய் கொடு. அடுத்த வார்த்தை சொல்கிறது உன் இருதயம். கைத்தட்டலாம், எவ்வளவு அழகான ஏசப்பா கர்த்தர் சொல்லி கொடுத்த வார்த்தை பாருங்க. உன் இருதயம் வெசனப்படக்கூடாது. வெசனப்படாத. நிறைய காரியங்கள் வெசனப்படுறோம். நமக்கு இல்லாம போயிடுமா? இல்லைங்க, கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு கேட்கிறாரு மீகால, நான் உன்னை எதனால் விசனப்படுத்தினேன்? எதனால் உன்னை விசனப்படுத்தினேன் கேட்கிறாரு. சொல்லு, எதனால் விசனப்படுத்தினேன்? நான் நல்லா தானே வச்சிருக்கிறேன். அவர் விசனத்தை விசாரிக்கிறவர். கை தட்டலாமா? விசனத்தை விசாரிக்கிறவர். என்ன உற்சாகமா? விசாரிக்கிறவர். விசனத்தை அவர் மாற்றுகிறவர். எழுதி வச்சுக்க நோட்ல எல்லாம். டைரிக்கு தானே சர்ச்சில் கொடுத்த டைரி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் எல்லாம் பதிவு பண்ணுங்க. எல்லாம் நீங்க போய் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உன் சகோதரனுக்கு மகன் வசனப்படாதுன்னு. பைபிளில் யாரெல்லாம் வசனப்பட்டாங்க சில பேர் பார்க்கலாம். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஸ்தோத்திரம். முதல் பாயிண்ட், சிம்சோனின் விசனம். சிம்சோனின் விசனம் எல்லாம் எழுதிக்கங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:16. நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ். கணா என்னம்மா? ஞாபக ஸ்தாபன நியாய புஸ்தகம். குட்மா. 16:16 எல்லாம் எடுங்க. ஐயா பிரதர்ஸ்குள்ள வாசிங்களேன், எடுத்துங்க எல்லாரும். இப்படி சிம்சோனை தெளிலால் எல்லா இடத்துக்குள்ள 16:16. இப்படி அவனை தினம் தினம், என்ன சிஸ்டர், தன் வார்த்தைகளினாலே என்ன நெருக்கிற வார்த்தையினாலே நெருக்கி தினம் தினம். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தினம் தினம் எப்படி இருக்க ஒரு மனுஷனுக்கு நெருக்கிறது வார்த்தையில கையில இல்ல, வார்த்தையில. சாப்பிடும் பொழுது, நிற்கும் பொழுது, உட்காரும் பொழுது, தூங்கும் பொழுது, திரும்பும் பொழுது, எல்லா நேரத்திலும் நெருக்கிறது. வார்த்தையில நெருக்கிறது. எப்படி இருக்க ஒரு மனுஷனுக்கு? இது பொண்டாட்டியும் கிடையாது. இவன் பண்ண சிம்சன் பண்ண தப்பு. தெரியல தேடி போறான். பைபிள்ல பரிசுத்தமா வாழணும் சிம்சனுக்கு நசரேன் பிரதிஷ்டை. அதை மீறி போறான் பாருங்க. அதான் பிரச்சனை. நம்ம பைபிள்ல மீறி போகும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் கட்டளையை மீறி போறான் பாருங்க. அதான் நெருக்கம். பிசாசட்ட மாட்டமே மாட்டினான். வாசிங்க சிஸ்டர். வார்த்தையினால நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகிறது போயிட்டாங்க. சாகத்தக்கதா அவன் ஆத்துமா கைது. அது சரிங்க, இருங்க ஒரு நிமிஷம். கோடு போட்டுங்க. சாரி, கோடு போட்டுங்க. விசனம் பட்டு சாகத்தக்கதாய். என்ன வசனமா? சாகர வசனம். இல்ல சொல்லுங்களா? பயங்கர வசனம். நீ புது கல்யாண பெண்ணுங்களா வரதட்சணை கொடு ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கொடுப்பாங்க. தினந்தோறும் மாமியார் மாமனார் இல்லை புருஷங்கார திட்டினா அந்த பொண்ணு நிறைய பொண்ணுங்க நம்ம இப்போ செய்தியில் கேட்குறோம் பாருங்க, தற்கொலை பண்ணிக்குதுங்க. உங்கள் வீட்டு போயிட்டு வாங்கினு வா, இல்லை அது ஏதாவது சொல்லும் பொழுது நிறைய புது பெண்கள், திருமண பெண்கள் கோலத்தில் என்ன பண்ணுவோம், 3 மாதம் 6 மாதம் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இந்த வார்த்தை இந்த மாதிரி தான். சிம்சோனு விடல டார்ச்சர் பண்றான் இந்த பொண்ணு. வாசி மறுபடியும் வசனம் நல்லா இருக்கு பாருங்க. தினம் தினம் வார்த்தை நெருக்கி. எல்லாம் வீட்டில் சகோதரி மாருங்க அன்பா பேசணும் புருஷங்கிட்ட. கஷ்டத்தில் மாட்டிப்பா அப்படி, ஏதோ லோனில் மாட்டிப்பா அப்படி, ஏதாவது விபத்தில் மாட்டிப்பா அப்படி, ஏதாவது சண்டையில் மாட்டிப்பா அப்படி, கம்பில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்பா அப்படி. அதை வச்சு ஜெபிக்கணும். அந்த பாரத்தை ஏற்றுக்கணும், தவிர அந்த பாரத்தை குத்தக்கூடாது. இந்த பாரத்தை ஏற்றுக்கணும். அவர் பாரம்னா எனக்கு அந்த பாரம் தான், அவர் கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் தான் ஏற்றுக்கணும். திட்டினீங்கன்னாக்கா மனசு உடஞ்சிரும். பரவாயில்லைங்க, நம்ம ஜெபிக்கலாங்க, மாற்றிக்கலாங்க.
பரவாயில்லைங்க, கர்த்தர் இருக்கிறாருங்க, வாங்க ஆலயத்துக்கு போய் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வந்துடலாம், முட்டி போட்டு வந்துடலாம் வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அற்புதம் நடக்கும். அந்த மாதிரி விசுவாச வார்த்தை பேச மாட்டேங்கிறோம். நீ இப்படியே தான், உனக்கு கட்டினாலிருந்து இதே தான், இதை வெளியே சொன்னால் எனக்கு தான் அவமானம், இப்படி அலட்டும் பொழுது சாகர விசனம் வந்துடுவாங்க. அதான் நிறைய பேர் வியாதி வர்றது காரணமே. டாக்டர் போனோடனே பிபி செக் பண்ணும்போது, சுகர் செக் பண்ணும்போது அதிகமாக இருந்தால் ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்களா கேட்பாரு. இவர் எதுவுமே சாப்பாடை தான் நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்றீங்களா கேட்பாரு. ஃபஸ்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களா கேட்பாரு. இந்த வசனம் பாருங்க எவ்வளோ அழகாக படுக்குது. வாசிங்கம்மா அந்த வசனம். இப்படி அவளை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டுச்சு. அதான் நீதிமொழிகளை சாலமன் சொல்றாரு 1:10, நீதிமொழி 1:10 வாசிங்க. நீதிமொழி 1:10 வாசிக்கும் பொழுது சாலமன் சொல்ற, என் மகனே வாசிங்க, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் கை தட்டலாமா, சம்மதியாத உற்சாகம்மா. பைபிள் எவ்வளவு உண்மைங்க, எவ்வளவு வல்லமுள்ள புஸ்தகம். மகனே, பைபிள் சொல்லுது, என் மகனே என் மகளே, பாவிகள் உனக்கு. காலேஜ் போற பிள்ளைங்களை உசராக்கணும். நீ அழகாக்கிற சொல்லினே இருப்பாங்க பாருங்க, நயம் காட்டினே இருப்பாங்க, கப்புன்னு விழுந்துருவாங்க. ஏன்னா 100 முறை அழகாக்கிற சொல்லிட்டாங்க இல்லையா, நம்மள யாரும் சொல்லல பாருங்க, சொல்ல மாட்டாங்க. அழகாக்குறவங்க அழகான்னு சொல்ல மாட்டாங்க, ஏமாத்திரம் தான் சொல்லினே இருப்பான் அழகாக்கிறேன்னு. ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? அர்த்தம்மா, சும்மா சும்மா சொல்லினே இருக்கணும் பாருங்க, நயம் காட்டும் கூடாது. நயம் காட்டினா பயந்துடாதீங்க. பைபிள் சொல்லுது வாசிங்க, என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் கையை தட்டுங்க சத்தம்பா, இன்னும் உற்சாக மறுபடியுமா என்னம்மா. ஹல்லேலூயா. உசாரா இருங்க, ஏன்னா விழுந்துடாதீங்க. நயம் காட்டினாலும் என்ன பண்ணாது, சம்மதியாது. இவன் சம்மதிச்சுதான் பாருங்க. அடுத்த லைன் சொல்லுகிறது, சிம்சன் 16:17 வார்த்தையை வெளிப்படுத்திட்டான். பெலிஸ்தர் வந்துட்டாங்க, சிறைச்சிட்டாங்க, சிறையில் போட்டாங்க. கடைசியாக தான் ஆண்டவர் சார்ந்த அலுவலர். அப்படி அதான் இந்த சீன் பாருங்க, இந்த இமேஜ். ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கஞ்சினா அப்படி. ஆனால் அப்போ கூட ஆண்டவர் நல்ல தெய்வங்க, கை தட்டலாமா, இரக்கமுள்ள தெய்வம், விசனப்படுத்துகிற தெய்வம் அல்ல. உலகம் உன்னை விசனப்படுத்தும், நம்முடைய ஆண்டவர் உன்னை விசனப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் விசனத்தை விசாரிக்கிறவர். பக்கத்துல கை போய் சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், சொல்லுங்க, விசனத்தை விசாரிக்கிறது. விசனப்படுத்துகிறவர் அல்ல, விசனத்தை விசாரிக்கிறவர். அவன் விசனம் பட்டான் பாருங்க. அவன் கேட்கிற, ஆண்டவரே அவமானமா இருக்குதுப்பா, எல்லாம் என்னை வச்சு வேடி காட்டுறாங்கப்பா, ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்கப்பா, என்னை காப்பாத்த ஆண்டவரேன்னு சொல்லி பலம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான் பாருங்க. அதாங்க ஆண்டவருடைய வல்லமை. ஒராபாலா ஷகராபாராபா. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது என்ன வசனம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். அன்னாளின் வசனம். இது டவுன்லோட் ஆகல, பதில் இது டவுன்லோட் பண்ணி கூட. அன்னாளின் வசனம் 2ஆம் அதிகாரம், சாரி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இமேஜ் மேலே வராங்க. 1 சாமுவேல் 1:6. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளை சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வெசனப்படுத்துவாள். மிகவும் வெசனப்படுத்துவாள். இல்லை உள்ளது பிறப்பா, அது மேலே வர இதாயிடுச்சு, டிஸ்பிளேக்கு போடு, இமேஜ் டவுன்லோட் பண்ண. மிகவும் குழந்தை இல்லை பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது சொல்லப்படுகிறது. பெனினாலுக்கோ 10 பிள்ளைங்க, அன்னாலுக்கோ பிள்ளை இல்லை. அதுல அந்த பெனினால பண்ணாலும் வெசனப்படுத்துவாளாம். எப்படி வெசனப்படுத்துவாங்களா? 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம், சர்ச்சுக்கு வரும்போது தான் யாராவது ஒன்று துக்கப்படுத்துவாங்க, சர்ச்சுக்கு போகிறாருன்னு. ஏதாவது ஒன்று சண்டை வந்துடும் பாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகாது, காற்று இருக்காது, வண்டியில் பெட்ரோல் இருக்காது,
டக்குன்னு காசு எடுக்க முடியாது. குளிக்க தண்ணி நின்றுடும், தண்ணி லோட் பண்ண மறந்துடுவோம், கரண்ட்டு போயிடும், உடனே டென்ஷன் ஆகிடும், சண்டை வந்துடும், நின்றுவாங்க. சமாதானமாக தான் போனோம் சர்ச்சுக்கு அப்படின்னு நின்றுவாங்க பாருங்க. அதை பயில் படுத்து பாருங்க. அவள் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அவள் விசனப்படுத்துவாளாம். வாசிக்குமா 7வது வசனம். அந்த பிரகாரமாக செய்வாள். மனம் அடிவாக்குறது, மனசை உடைக்கிறது. அன்னால பெரியால் மனம் உடைக்க செய்வாள். மனத்தை உடைச்சி அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மாட்டான் அண்ணாள். போட்டு வாசிங்க சிஸ்டர். சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பா. பாத்தீங்களா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம். பைபிள் சொல்லுது அவளை व्यसனப்படுத்துவாளாம். அண்ணால் பார்த்தாங்க இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. எங்க போறோம் நம்ம? அழுத்தன போறோம், போய் முட்டி போட்டுருவோமே. அழுத்தன வரீங்க சர்ச்சில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அற்புதம் நடக்கலையா? வேலை இல்லையா? பிள்ளை ஆகலையா? திருமணம் ஆகலையா? முடிஞ்சவொன்னே ஏன் ஓடுறீங்க? சர்ச்சு தானே வந்திருக்கிறீங்க. முடிஞ்சவொன்னு போகணும் சட்டங்களை பைபிளில் சொல்லுங்க. முடிஞ்சவொன்னு ஓடி பைபிள் சட்டங்க தாங்க. யாரும் பார்க்க பேசக்கூட டைம் இல்லை. சோத்திரம் கூட பண்ண மாட்டேங்கிறோமே. அவ்வளோ அவசரமா சர்ச்சு முடிஞ்சோன்னே? பாஸ்வேர்டு வந்து பேசுறது இல்லை. சில பேர் பேசணும், நான் ஓடி வந்து பேசணுமாக்குறது, ஏன்னா கேட்கணும் விசாரணை. அவ்வளோ வேகமாக போடுறீங்க. இப்போ தான் ஃப்ளைட்டு வந்து சர்ச்சு முன்னாடி நிற்கிற மாதிரியும், லண்டனில் உங்களுக்கு ஜாப் இருக்கிற மாதிரியும், எல்லாரும் ஏறிட்டு உங்களாக தான் கூப்பிட்ற மாதிரியும் அவ்வளோ வேகமாக சர்ச்சு முடிஞ்சு போகிறது. எல்லாரும் பார்ப்போம், பேசுவோம், எல்லாரும் போயிட்டு பிறகு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம். அந்த எஸ்தரம்மா அப்படி தான் அப்படி செய்கிறது. வேறு யாரும் அப்படி செய்கிறது இல்லை. அப்போதான் சரி இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்? ஆலயத்துக்கு வந்துட்டோம். வாசிங்க 11 வாசிங்க. 10 வாசிங்க சிஸ்டர். அண்ணால் மிகவும் சர்ச்சில் போய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. கர்த்தர் பார்த்து அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. அந்த மனமடிவை மாத்துகிறாரு. அந்த விசனத்தை அவர் மாத்துறாருங்க கர்த்தர். ஏன்? அண்ணல் பண்ண முயற்சி. ஆமென். சும்மா முயற்சி பண்ணல, அங்க போயிட்டு ஜெபம் பண்றாங்க. ஆலயத்தை அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. ஏலி சொல்ற, அப்படி நீ குடிச்சிட்டுக்கிறியா? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ற, வாய் மாத்திரம் முன்னு இல்ல. மன கிளேசமுள்ள ஸ்திரீ. என்ன கிளேசம் ஸ்திரீ? ஏலிக்கு சொல்றாங்க, மனம் கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, மனசு உடைஞ்சிருக்குது, விசனப்பட்டிருக்கிறேன், என் இருதயத்தை கர்த்தருக்கு ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊட்டினா தாங்க அற்புதம் நடக்கும். சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு அற்புதம் வேணா வந்து இருதயத்தை ஊட்டணும். சர்ச்சு எப்பவுமே திறந்துருக்குது, நம்ம தான் வர மாட்டேங்கிறோம். ஹாஸ்பிட்டல் போனால் உட்காந்து டோக்கன் வச்சு உட்காந்துக்கிறோம். 10 முறை டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம். இன்னும் 5 7 3 2 நம்மளுக்கு வந்துச்சு 1 நம்பர். அப்படி சர்ச்சில் எப்படின்னா உட்கார்ந்து பழகிருக்குமா? சொல்லுங்க. அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, டோக்கன் போடணும். டோக்கன் போடும்பொழுது எத்தனாவது டோக்கன் சிஸ்டர்? 20. ஐயோ 20 பேர் டோக்கன் வாங்கிட்டாங்களா? ஆமாம், 20 பேர் வெயிட் பண்ணுறோமே. நம்ம கத்திரிக்காய் எப்போ காத்திருக்கிறோமா? அதாங்க அற்புதம். நம்மளுக்கு இல்லை, இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஒரு மனுஷட்டு காத்துங்கிற ஒரு இது கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறதுல பைபிள் சொல்லுது, கர்த்தர் காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கைகளை தட்டி ஒராபால ஷகராபா. ஹல்லேலூயா. 3வது ஒரு வசனம் பார்க்கலாம். டைம் இல்லப்பா, 7 ஆயிடுச்சு. தாவீதின் வசனம் 2 சாமுவேல் 6-8 வாசிங்க சீக்கிரம். போடுப்பாத மேலே பாருங்க. 2 சாமுவேல் 6-8. அப்பொழுது எடுத்துறீங்களா? கர்த்தர் ஊசாவை அடித்த நிமித்தம், ஆண்டவர் அடிக்கிறது இல்லைங்க, அவன் கட்டளையை மீறிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தூக்கணும். இவங்க மாட்டு வண்டியில வச்சு, மோளங்களை வச்சு, தாளங்களை வச்சு ஆசாரிகளை தள்ளிட்டு கொண்டாடுறாங்க பாருங்க. அது மாடு மிரண்டது. வாசிங்க சிஸ்டர். அடித்தது நிமித்தம் விசனப்பட்டு தாவீது விசனப்பட்டு,
தாவீதுக்கு வசனம் வந்துருச்சு ராஜாவுக்கு. 7 வாசிங்க சிஸ்டர். 7 அப்பொழுது கர்த்தருக்கு ஆ. ஊசாவின் மேல் கோபம் உண்டது. 6 வாசிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு மாடுகள் மிரண்டுச்சு. பெட்டியை அசைத்தபடியினால் பெட்டியை அசைத்தபடினாலே ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் கையை நீட்டி நீட்ரா அப்படி அதை பிடித்தான். அனிதாவுடைய மகன் 2 பிள்ளைங்க பெட்டி எடுத்துன்னு போறாங்க தாவீது நகரத்துக்கு. இது இஸ்ரவேல் நாட்களில சவுல் காலத்துல இந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி மறந்துட்டாங்க. தாவீது எடுத்துன்னு வாங்க சொல்றா. அப்படி எடுத்துன்னு போகும்போது முறை இருக்குது அதுக்கு பழைய ஏற்பாட்டுல. அது ஆசாரியர்கள் லேவியர் தான் கொண்டு போனது. ஆனா மாட்டு வழியில கொண்டு போகும் பொழுது அது கீழே விழுது பாருங்க. மாடு மிரண்டு கீழே விழும் பொழுது அதை பிடிக்க போறா. அப்படி அந்த ஊசா ஆண்டவர் அடிக்கிற. அப்படி தொடக்கூடாது யாரும். அது ஆசாரியர்கள் தவிர பழைய ஏற்பாட்டுல அது பயபக்திக்குரியது உடன்படிக்கை பெட்டி. அதை பிடிச்ச உடனே 8 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடுத்தது நிமித்தம் தாவீது வசனம் வந்துருச்சு. ஒரு மரணம் வந்துருச்சு. அப்படியே அந்த ப்ராஜெக்ட் நின்றுச்சு. பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. ஓபத் எதை வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்க பெட்டியை. எதுவுமே எடுத்து போகக்கூடாது, ஆபத்து வந்துருச்சு. பெட்டி வச்சுட்டாங்க. ஓபத் இந்த வீட்டை கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதிச்சார். தெரியுமா வசனங்கள்? அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிளான் பண்ற அப்படி எப்படி கொண்டு வர்றது. அப்பதான் ஆசாரியர்கள் வந்து லேவியர்கள் வந்து அதை தூக்கின்னு போயிட்டு அவங்க ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வசனம் தாவீதுக்கு வசனம் வந்துச்சு. தாவீது தெரியல, மறந்துட்டா. அப்படி ஆசாரியர்களை வச்சு செய்யணும். ஒரு ஜபமா ஊழியக்கார கூப்பிட்டு செய்யணும். ஒரு வீடு பிரதிஷ்டை ஆகட்டும், ஒரு குழந்தை பிரதிஷ்டை ஆகட்டும். இப்பெல்லாம் நீங்களே குழந்தைக்கு பேர் வச்சுக்கிறீங்க. எல்லாம் நீங்களே பண்ணிக்கிறீங்க. எதுக்கு பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணுன்னு? வீடு போனால் நீங்களே போயிடுறீங்க. வீடு கட்டிட்டு அது ஒரு ஜபம் வைக்கலாம், அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வைக்கலாம், அது ஒரு ஆசீர்வதிக்கலாம். இல்லை, எப்படி ஒரு ஒரு அது ஒரு முறை. அது அப்போதான் ஆசிரியர்கள் வந்து நீங்கள் நம்ம டைம் இல்லை. ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணலாம், கொண்டு போயிட்டு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டு தாவீது வசனத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் 4வது முடிக்கலாம் இன்னொரு 5 நிமிஷத்துல. இயேசு கிறிஸ்துவின் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 3:1-6. மார்க்கு எல்லா இடத்துக்குள்ள கடைசி பாயிண்ட். இன்னைக்கு இந்த ஒரு 4 பாயிண்ட் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வசனம். இயேசு எப்படி வசனப்படுத்தினாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க சிஸ்டர். மார்க்கு 3:1. மறுபடியும் ஜபாலயத்தில் பிரவேசித்தார். இந்த மாதிரி ஜபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் அங்க இருக்கிறா. அப்படி எங்க? ஆலயத்துல. கை சூம்பி போச்சுன்னா கையில ஸ்ட்ரென்த் இல்ல, எலும்பெல்லாம் இழுத்துக்குச்சு, நரம்பு சதைகள்லாம் கை ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு, கையில வேலை செய்ய முடியல. பாராசிஸ் மாதிரி, அது வெளுப்பு மாதிரி கை இழுத்துக்குச்சு. சூமின கை ஒரு மனுஷன் எங்க இருக்கிற? அப்படி ஆலயத்துல இருக்கிற. அப்படி இயேசுக்கு அவன் மேல அக்கறை, பாசம், அவன் எப்படியாவது குணமாக்கணும்னு சொல்லி ஐயா ஆலயத்தில் இருக்கிற. அப்படி இயேசு ஆலயத்துக்கு போய்க்கிறா. அப்படி கீழே வாசிங்க. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினதினால் சொஸ்தமாக்கினால் பாருங்க தெரிஞ்சிச்சு. வேத பரிசீலனை சொஸ்தமாக்கிடுவார் எப்படியாவது இவனை. சொஸ்தமாக்கினால் போட்டுதம்மா, போட்டுக்குதா? அப்படின்னா பாருங்க விசுவாசம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. வேத பாருங்க விசுவாசம் இது. ஹலோ, இது பரிசேயனுடைய விசுவாசம். இயேசு எப்படியோ சொஸ்தமாக்கி வருவன நம்மளுக்கு விசுவாசம் இருக்குதா? ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு அற்புதம் செய்வாரு, நான் உயர்ந்த சாணுக்கு நம்மளுக்கு விசுவாசம் இருக்குதா? அந்த பரிசேயர்கள், அந்த வேதப்பாரர்கள் என்ன பண்ணலாம்? அவங்க சொல்றாங்க இவர் சொஸ்தமாக்கினால். ஒரு கோடு போட்டுக்குங்க பைபிள்ல. சொஸ்தமாக்கினால் என்ன பண்ணலாம்? அவர் மேல குற்றம் சுமத்தலாம். சொஸ்தமாக்கி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்ல. பாத்தீங்களா? அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இயேசு மேல நம்ம கூட அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்க. நம்ம நம்பிக்கை வளர்த்துக்கணும். சொஸ்தமாக்கினால் வாசிங்க. அவர் பேரில் குற்றம் சுமத்தலாம் என்று அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள். நோக்கி நிக்க வச்சாரு. வா நில்லு. நிக்க வச்சு பார்த்து ஓய்வு நாட்களில்
நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை ஜீவனை காப்பதோ காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தாங்களாம். ஆண்டவருக்கு பதில் சொல்றாரு, ஒரு மனுஷனை காப்பாத்துறது நியாயமா நியாயமே இல்லையா? ஒரு ஜீவன் அவன் சாக போறான், அவன் கை இழுத்து அது உடம்பு இழுத்து சாக போறான். அவன் ஃபர்ஸ்ட் கையில் ஆரம்பிச்சு வியாதி, அந்த வியாதி கையை பிடிச்சிச்சு. இப்போ அவன் சாக போறான் நிலைமை இருக்கிறான். அவன் ஆழத்தில் இருக்கிறான், ஆழத்தில் வந்துட்டான். அப்படி வேத புத்தகத்துக்கு வந்துட்டான், நியாயப்பிரமாணத்தில் வந்துக்கிறான். அப்படி நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஓய்வு நாள், நான் திரும்ப வர முடியாது, நல்ல ஒரு டைம் கிடைச்சிருச்சு குணமாக்குறதுக்கு. கேட்கிறாரு, ஜீவனை வாசிமா, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? 5 வாசிங்க. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர், இதுதான் கோடு போடுங்க, அவர் व्यसனப்பட்டார். இயேசு व्यसனப்பட்டார். அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு இருதய கடினம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு இருதய கடினம், முன்னுக்கு வரதுக்கு இருதய கடினம், நன்மை பெற்றுக்கொள்வதற்கு இருதய கடினம், உபவாசத்துக்கு வரதுக்கு இருதய கடினம். அவர் व्यसனப்படுறாருங்க. நம்மளோட ஜெப குறைவை பார்த்து, நம்ம பைபிள் படிக்காத பார்த்து அவர் व्यसனப்படுறாருங்க. ஆலயத்துக்கு வந்தோடனே சீக்கிரம் முடிக்கணும்னு அதை நினைச்சு அவர் व्यसனப்படுறாரு. எங்க போனாலும் பஸ் இழுத்துன்னு போவோம், மொல்லமா அவள் உட்காந்துனே இருப்போம். ட்ரெயின் என்ன பண்ணுவான், சிக்னலை போட்டுருவான், உட்காந்துனே இருப்போம். ஆனா சர்ச்சில் உட்காருனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் முடிக்கணும் பாஸ்டர், சீக்கிரம் முடிக்கணும். ட்ரெயினில் போய் சொல்ல முடியுமா மாஸ்டர்கிட்ட, சார் ட்ரெயின் எடுங்க சொல்ல முடியுமா? சிக்னல் வரணும் சார், இல்லைன்னா ட்ரெயின் போயிடும். ஒரு சிக்னல் வரப்போகுது, என்ன சிக்னல் அது? பரலோக சிக்னல் வைக்க நீ காத்துக்கணும். ஒரு கையை தட்டு, தட்டுக்கலாமா? பரலோக சிக்னல் வரணும் உனக்கு. நம்ம அவரை நிறைய நம்ம व्यसனப்படுத்துறோங்க. ஜபம் இல்லை, ஆராதனை இல்லை, துதிகள் இல்லை, ஊழியம் செய்ய மாட்டேங்கிறோம், வேற யாரும் சர்ச்சை கொண்டு வர மாட்டேங்கிறோம், நம்மளே ஓடிடுறோம். நம்ம வர்றதே ரெடி ஆகிட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதில் இன்னொருத்தருக்கு ஆட்டை பிடிச்சி வண்டி பிடிச்சி அவங்களை கொண்டு வர்றது நம்மளுக்கு யோசிக்கிறோம். நம்ம போனா போதும் சர்ச்சைக்கு. அவருடைய வாசிமான அவருடைய இருதயம் கடின நிமித்தம் व्यसனப்படுறாருங்க. ஏன் व्यसனம் பண்ண இயேசு? ஐயோ இந்த ஜனங்க அற்புதம் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, இவனே விட மாட்டேங்கிறாங்களே, அவங்களும் வாழ மாட்டேங்கிறாங்க, இவனை வாழ வைக்க மாட்டேங்கிறாங்க. நீ அது வரதும் பெற்றுக்குப்பா, அது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு போ, ஓய்வு நாள் நல்லா இருப்போ. அவன் சொந்தக்காரங்களே, அவன் சர்ச் மெம்பருங்களே, நாளைக்கு இருக்கிற மெம்பருங்களே, இன்னைக்கு வந்து ஓய்வு நாள், நீ சும்மாரு. அதான் ஆண்டவர் ஓய்வு நாளா மாத்துறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளா, கை தட்டுங்க எல்லாம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளா மாத்துறாரு. அற்புதம் பெற்றுக்கொள், நீ நல்லா இரு, நீ ஆசுத்தமாயிரு, வியாதி மாறட்டும். ஹல்லேலூயா. அவங்க ஓய்வு நாளை நீ சொந்த பந்தம் கூட, பிள்ளை கூட, அப்பா கூட நீ மீறக்கூடாது. ஆண்டு இருதயத்தை கடினத்தை व्यसனப்பட்டார். வாசிங்க. அப்பொழுது அடுத்த வாசிங்க. கோபத்துடனே, கோபம் வந்துச்சு பாருங்க, எவ்வளவு கோபப்படுத்திருக்காங்க பாருங்க ஜனங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரசங்கம், முக்கியமான வார்த்தை. பைபிளை பார்க்கணும், இன்னைக்கு விட்டானுங்க திரும்ப பார்க்க முடியாது. வாசிங்க. கோபத்துடனே பார்த்து, பாத்தீங்களா? நீ என்னப்பா சொல்றது, நான் குணமாக்குவேன், நான் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை பார்த்து கையை நீட்டு என்றார், அவன் நீட்டினான். கை தட்டலாமா? மறு கையை போல. ரிபாரா ஷல்ல. உன்ன உற்சாகமா, என்ன உற்சாகமா, மறு கையை போல. பார்த்தீங்களா? அவங்க व्यसனப்படுத்தாலும் கவலைப்படலங்க. அதான் இயேசு. சத்தம் கை வச்சு சொல்லுங்களேன். அவன் கோபப்படுத்தாலும் கவலைப்படல. உனக்கு அற்புதம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நீ நாசமா போ, நாசமா மனசுல நினைச்சாலும் அவர் நினைக்க மாட்டாருங்க. அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவங்க அதுக்கு அப்ப திருந்தலாம் பாருங்க ஜனங்க. கீழே வாசிங்க. 7, 6. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய், ஐயோ அற்புதம் செஞ்சுட்டாரு, எங்க சொந்தக்காரன் தானே, எங்க சர்ச் மெம்பர் தானே, எங்க தெரிஞ்ச வீட்டுக்காரர் தானே, பக்கத்து வீட்டுக்கு மனுஷன் தானே, எங்க ஊருக்காரர் தானே, எங்க தெருக்காரர் தானே, இதெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கலையா? இயேசுவே நன்றிப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா, நாங்க இது கோவப்பட்டோம், உண்மை व्यसனப்படுத்திட்டோம், அவன் நல்லாயிட்டான், எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணாங்களா? அடுத்து அதான் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்றார். உனக்கு ஐயோன்னார். அவங்களுக்கு சும்மா சொல்லல ஆண்டவர் ஐயோன்னு. அவன் சொந்தக்காரனே அவன் வாழ விடல, அவங்க சர்ச் மெம்பரா வாழ விடல,
அவன் தெருக்காரனே அவனை வேலை விடல. அவன் எவ்வளவு கோபப்பட்டிருப்பான். ஏன்னா இயேசுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, அவர் கொலை பண்ண பாக்குறீங்களே. ஹலோ சொல்லுங்க. ஜனங்க மோசம், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு தப்பிச்சிட்ட. பைபிள் உயர்ச்சி சொல்லுங்க, ராமேச்சன் இப்படி தூக்கி சொல்லுங்க, எல்லாம் அப்படி ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாதாரண நினைச்சுக்காதீங்க. உங்க அக்கப்பத்துல கர்த்தரை போல நல்லவர் உனக்கு உலகத்துல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏசாயா 7:13 சொல்லுகிறது, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்த வாசிக்குமா, ஜெபம் பண்ணலாம். அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே 7:13 எடுத்துட்டீங்களா? வா 7:13 சிஸ்டர். நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதா என்று. பாத்தீங்களா, மனுஷன் தான் திட்டுறீங்க, துப்புறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, விசனப்படுத்துறீங்க, டைமுக்கு போறது இல்ல, சரியா வேலை இது பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. தேவனை படுத்தலாமா? மனுஷன் தான் விசனப்படுத்தி வச்சு பழகிட்டோம். அப்படி தேவனை படுத்தலாமா கேட்கறா. அப்படி ஏசாயா கேட்கறா. அப்படி தாவீது வம்சத்தாரே வாங்க வாங்க, நீங்க தேவனை வசனப்படுத்தலாமா? அடையாளத்தை கேட்கலாமா? போ, ஆண்டு உங்களுக்கு அடையாளம் தரார். இயேசு வரப்போகிறார். ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை அவர் இயேசு என்று அவர் உங்களுக்கு பாவங்களை ரட்சிக்கிறார். நீங்க பாவத்தை இருக்கிறீங்க, அதான் உங்களுக்கு அடையாளம், அதான் உங்களுக்கு அற்புதம் சொல்லி நடத்துறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை வசனப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். சங்கீதம் புஸ்தகம் 78:40 இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறை பாசிங்க, இந்த மார்க்ல பண்ண மாதிரி பண்ணாங்க. 78:40 சங்கீதம் 78:40 எத்தனையோ தரமோ, எத்தனையோ அன்கவுண்டபிள், நிறைய அநேக தரமோ, எத்தனை தரமோ, எண்ண முடியாத அளவுக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியிலே கர்த்தரை விசனப்படுத்தினாங்களாங்க. அதெல்லாம் பொறுத்துன்னு அற்புதம் செஞ்சு மன்னா கொடுத்த மன்னவை நிறுத்தல அவரு. அவர்கள் எகிப்துல தானியம் விதைச்சு அறுத்து இஸ்ரவேல்ல தானியம் அதிச்சு அறுத்து சாப்பிடுற வரைக்கும் மன்னா நிறுத்தல. சாப்பாடு கொடுக்கறது இவங்க ராமே சொல்லுங்க. சூரியன் உதிக்குதுங்க, அவன் திட்டுறான் இயேசுவை, ஆலயத்தை உடைக்கிறான், சூரியத்தை நிறுத்திட்டாரா? நிறுத்தல. அவன் தினந்தோறும் அவன் விசனப்படுத்துறான். எவ்வளவு புறஜாதி மக்கள் ஆண்டவர் வேதனைப்படுத்துறாங்க. ஆமே. இஸ்ரேல் மக்கள் தான் பண்ணாரு பாருங்க. அவர் தானியத்தை நிறுத்தல, ஆகாரத்தை நிறுத்தல. ஆமே. அவளுக்கு சாப்பாடு கொடுத்துதான் வந்துருக்காரு. அதில் நீ நல்லா இருக்கிற, துணி இருக்கிற, சாப்பாடு இருக்கிறன்னு நினச்சின்னு இருந்துடாத. சில நேரங்களை நம்ம வசனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜப குறைவு, பைபிள் ரீடிங் வந்து போச்சு, ஊழியம் இல்லை, ஆலயத்துக்கு வர்றது கட்டாயம் பேரில் வரும். அப்பா அம்மா பயந்தான் சில பிள்ளைங்க சர்ச்சுக்கு வருது. ஐயோ எங்கள் அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்குவாங்க, கோச்சிக்குவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போகலன்னா. அப்பா அம்மாக்காக சர்ச்சுக்கு வராது, நீ உன்னுடைய லைஃப்காக நீ சர்ச்சுக்கு வா. அதை அப்படி நினச்சி வந்தாக்கா நீங்கள் தேவனை விசனப்படுத்துறதுன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன பிரசங்கம் வாசிக்கலாமா? போடுங்கப்பா. என்ன பிரசங்கம் இன்னைக்கு? விசனம் படாதீர்கள். யார் வசனப்பட்டது? ஃபர்ஸ்ட் சிம்சோன். அடுத்து யாருங்க? அன்னாள். மூணாவது யாருங்க? தாவீது. நாலது இயேசு வசனப்படுத்திட்டாங்க. இயேசு வசனப்படுத்திட்டாங்க. ஆனா இயேசு வசனப்படல. ஒரு அமைச்சு சொல்லுங்க, அற்புதம் செய்யாமல் போகல. ஹல்லேலூயா. கைங்களை தட்டி ரேபாலா ஷந்தாரா அற்புதம் செய்தார். எவ்வளவுதான் வசனப்படுத்தினா கூட உனக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதான் இயேசு நல்லவர். எல்லாம் எழுதுட்டு போமா, எல்லாம் எழுது நின்று ஆண்டு சோத்திரம் எல்லாம் ஆண்டவர் போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம்மா. விசனங்களை மாற்றுகிற தெய்வம். வாழ்க்கையில் ஏதாவது விசனம் இருக்கு என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே விசனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதம் வார்த்தையினால ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைன் மூலியமா கேட்கிறதான அந்த செய்தியும் அந்த பிள்ளைகளுடைய வசனத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீ அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் உங்க வசனம் படுத்திருந்தால் கூட அதை நீ ஆண்டவர் எதிர்பார்க்காமல் அவர்களை குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. அவர்களை குணமாக்கி ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.